ஹாய் மக்களை, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களை, காலம் இனி செல்லாத மக்களை, கர்த்தருடைய வருகை சமீபமாயிருச்சு. நீங்கள் எல்லாம் உயிர்ப்பிச்சு முழிச்சுக்காங்க, தூங்குறவங்களாம் முழிச்சுக்காங்க. அப்புறம் மக்களை, ஏப்ரல் 23ஆம் தேர்தல் பார்த்துக்காங்க. அதாவது மக்களை, இன்றைக்கி உங்கள் ஓட்டை யாருக்கு போடுவீங்களோ போடுங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. யாருக்கு வேணாலும் போடுங்க, யாருக்கு வேணாலும் இது பண்ணுங்க. ஆனால் மக்களை ஒன்று சொல்கிறேன், எல்லாம் ஆட்சிக்கு வரவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 1000 கொடுத்தீங்கன்னா நாங்கள் 2000 கொடுக்குறோம், நீங்கள் 2000 கொடுத்தா நான் 3000 கொடுக்குறேன், இதுதான் சொல்கிறாங்களே. வேறு ஏதாவது நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாங்களா மக்களை? இன்றைக்கி எடுத்துக்காங்க, பாலியல் வன்கொடுமை செஞ்சு 12 வயசு பிள்ளை தூத்துக்குடியில் கொன்று இந்த பிள்ளை துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கான். நல்ல படிப்பில் முன்னேற்றமான பிள்ளை, நல்ல தேர்வில் ஃபஸ்ட்டான பிள்ளைய, மனச்சாட்சியே இல்லாமல் இவங்களெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணணும், போலீஸில் கொண்டு கொடுக்கக்கூடாது. போலீஸ்காரங்க பிடிச்சாலும் பொதுமக்கள் கையில் கொடுத்து அடித்தா கொல்லட்டோன்னு கொடுத்துடணும். இல்லையா பொதுமக்களுக்கு மத்தியில் 4 பேர் நீங்கள் தூக்கில் போடுங்க, நாடு நல்லாயிரும். அடுத்து தப்பு செய்கிறவன் தண்டிக்கப்பட மாட்டான். இதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எந்த ஆட்சியாக சொல்லுதா? சொல்ல மாட்டாங்க. போலீஸ்காரங்க அதே மாதிரி அஜாக்கிரதையாக இருக்கிறது, 4 பக்கம் பணத்தை வாங்கிட்டு, ஆனால் சம்பளம் அவங்களுக்கு கம்மி, அதனால் அவங்க ஏதோ சம்பளம் இல்லைன்னா பரவாயில்ல கிம்பளம் வாங்கிக்கலான்னு அவங்க வாங்குறாங்க. ஏன்னா அவங்க தப்புன்னு அவங்கள சொல்ல வரல. அதே சமயத்தில் அவங்களுக்கும் பிள்ளை குட்டிகள் இருக்குது இல்லையா? ஆனால் அவங்களும் என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைங்க மாதிரி தான் ஒரு பிள்ளைய காணாமல் போச்சுன்னு சொல்கிறாங்களேன்னு நம்மளும் போய் பார்க்கணும். அது அவங்க அஜாக்கிரதையாக இருக்காங்க, அவங்களும் நாங்கள் கரெக்ட் பண்ணணும். நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எந்த ஆட்சின்னு சொல்கிறதில்ல, எந்த வர்ற கட்சின்னு சொல்கிறதில்ல. 2வது, நீ 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டியா, வச்சுட்டு போட்டோம், நான் 4 பொண்டாட்டி வச்சுக்குவேன். 4 பொண்டாட்டி வச்சுக்கிட்டியா, நான் அதுக்கு மாத்திரம் பத்தாது எனக்கு, நான் இன்னும் 4-5 வேணால் நாங்களும் சேர்ந்து போய்க்கிறோன்னு சொல்லி உங்களை கூட்டத்தில் இருக்கிற தருதலைங்க. நீங்கள் எவ்வளியோ அவ்வளியோ உங்களுடைய கூட்டத்தில் இருக்கிற தருதலைங்களும் இருக்குதுங்க. எத்தனை பொண்டாட்டி நாங்களும் சேர்ந்துக்கிறோம், பொண்டாட்டிகளாக சேர்ந்துக்கிறோன்னு சொல்லி பிள்ளைங்க பேசுதுங்க ரோட்டுங்களில். அவ்வளோ ஒரு அமைச்சரை அவன் இவனது சாலின்னு சொல்லியிருப்பான், அவன் சொல்லி இதெல்லாம் பேசுறதில்ல. இவ்வளோ ஒரு தருதலைங்க பேசுகிற மாதிரி பேசுதுங்க. அப்போ இந்த கட்சியில் இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்குதோ, நீங்கள் எப்படி இருக்க தலை எப்படி இருக்கோ அது மாதிரி தான் உடம்பெல்லாம் இருக்கும், கிளைகள் இருக்கும். அது போட்டோம். அதே மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்களா, நாங்கள் அது பண்ணுறோங்க, அது இல்லை. இப்போ பாருங்கள், பஞ்சாபில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, பஞ்சாபில் அவர் டோல்கேட் எல்லாத்தையும் அகற்ற சொல்லியிருக்கிறாரு மத்திய அமைச்சர் பேசி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என் பிள்ளைங்க என்னோட மக்கள் எல்லாமே வரி கட்டுறாங்க, நாங்கள் வரி கட்டிட்டு உனக்கு மறுபடியும் நாங்கள் ஏன் ரோட்டு வரி கட்டணும், அதனால் நீங்கள் அந்த டோல்கேட்டெல்லாம் அகற்றுன்னு சொல்லியிருக்காரு. நல்ல திட்டம். நம்ம நாட்டில் பார்த்தா சத்துணவு போடுறோம், சத்துணவுலாம் வட மாநிலங்களெல்லாம் கிடையாது. இப்போ சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறார் அவர். இப்படி புதுசாக எதாவது கண்டுபிடிங்க ஐயா. அதை விட்டுட்டு நீங்கள் தோசையை திருப்பி நீங்கள் சுட்ட தோசையவே நாங்கள் திருப்பி சுடுவோம் அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தம்? புதுசாக ஏதாவது கொண்டு வாங்க. நீங்கள் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுருக்குறீங்களா, நான் ஏசி பஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக விடுறேன். இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்கன்றது ஃபஸ்ட்டு யோசனை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பேசுங்க. ஆட்சிக்கு அதை செய்வேன், ஆட்சிக்கு எதாவது செய்வேன், என்ன செய்கிறீங்க? நல்லது எதாவது செய்கிறீங்களா? ஜிஎஸ்டி எடுங்க, 1. 2வது, இன்னொன்று கேட்டிங்கன்னா, அந்த பஸ் டிரைவர் கண்டக்டருக்கெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்க. ஃப்ரீ பஸ் நீங்கள் விடுறது பெருசு இல்லை, சும்மாவே ஓட்டுவாங்க அந்த பஸ்ஸை, ஆளுங்களை ஏற்ற மாட்டாங்க. இதுதான் கண்டக்டர் டிரைவர் செய்கிறது. ஒரு நல்ல ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிறுத்துறது, எங்கே அவங்களுக்கு இஷ்டமாக தோணுதோ அங்கே நிறுத்திக்குவாங்க. அதுதான், எங்கேயா நிறுத்தி போட்டு அவங்க பேசண்ட்டுங்களோட நிறுத்தி போட்டு அவங்க ஹோட்டலில் போய் சாப்பிட போயிடுவாங்க. இவங்க காலையில் வேலைக்கு போகிறவங்க அதாவது அவங்க ஒரு மன உளைச்சலுக்காகி அங்கே உட்காந்துருப்பாங்க. வேறு பஸ்ஸுலேயே ஏறிட்டு போய் நட்டாந்தரத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்களேன்னு சொல்லி. இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பொட்ட பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். பிள்ளைங்க தரிதலைகளாக இருக்குதுங்க, அது வேறு விஷயம். ஆனால் பாதுகாப்பு கொடுக்கணும். பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி இருக்கா? இல்லை. எல்லாம் இலவசமாக என்ன கொடுத்தாலும், மனத்தை கொடுத்தா கூட நம்ம மக்கள் இலவசமாக கிடச்சா வாங்கிக்கிறாங்க. அவங்களோட ஓட்டுக்கோசரம் எத்தனையும் கொடுக்குறாங்க, நமக்கு பின்னாடி நம்மளை மிதிக்கிறாங்க. எவன் ஒருத்தர் இலவசமாக கொடுக்குறானோ அவன் பின்னாடி நம்மளை ஏறி மிதிப்பான்றது நீங்கள் மனசில் தெரிஞ்சுக்காங்க மக்களை. அது 1. 2வது, மக்களுக்கு இலவசத்தை பார்க்கலாம். அவங்களுக்கு நல்ல திட்டங்கள், விவசாயிகள் எல்லா நிலங்களுக்கு மழை இல்லாமல், தண்ணி இல்லாமல், விவசாயிங்களுக்கு விலைவாசி அதிகமாக இருந்ததுனால விதைகள் வாங்க முடியாமல் எல்லாமே நிலத்துங்களெல்லாம் தரிசாகி கடைசியில் விற்றுட்டு என்ன பிளாட்டு போட்டு விற்றுறாங்க. இன்றைக்கி அநேகர் விற்றுட்டு என்ன பண்ணுறாங்க, விவசாயத்தை விட்டு அவங்கவுங்க வீட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. பசி பட்டினியமாக தெருக்கள் உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கி எத்தனையோ விவசாயிகளுக்கு நல்லது செஞ்சிங்கனாலே நாடு நல்லாயிரும். விவசாயம் நீங்கள் நல்லது பண்ணுங்கள், விவசாயத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள். நீ பாருங்கள், ஒவ்வொரு ஜப்பானில் தன் ஓட்டு மேலே நெல் போட்டு விளைவிக்கிறான். தன் ஓட்டில் மண் போட்டு போட்டு தண்ணி வச்சு நெல் போட்டு
அது விளை வச்சு அறுவடை செய்யலாம். அந்த அளவுக்கு அவங்க நாட்டில் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்குது. ஜனங்கள் எல்லாமே விவசாயியில் இறங்குறாங்க. இந்த விவசாயத்தை விட்டு எல்லாம் ஐடி பார்க்கில் இறங்கி வெளிநாட்டுக்காரன் காசு கொடுக்குறான். கடைசியில் வெளிநாட்டுக்காரன் காசு கொடுக்குறான்னு நீங்கள் எல்லோரும் ஐடி பார்க்கில் வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்த பணங்களை காசுங்களை வச்சு ஆஹா ஓகோன்னு வாழ்கிறீங்க. விவசாயம் இல்லைன்னா நாட்டில் இன்றைக்கி என்ன இல்லை? பசியும் பட்டினி. நீங்கள் எவ்வளோ கோடி இருந்தாலும் பணம் இருந்தாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆயிடுவீங்க. மக்களை தயவுசெய்து விவசாயத்தை ஊக்குவிங்க, விவசாயத்தை வாழ விடுங்க, விவசாயிங்களுக்கு உதவி செய்யுங்க, விவசாயிகள் மேலும் மேலும் பண்ணுறதுக்கான வழிகளை உயர்த்துங்க. அது நீங்கள் செய்யுங்க. அரசாங்கம் அது நல்லது. நல்ல திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நல்லது. ஏழை எளியோர்களுக்கு நல்ல வீட்டு கட்டி கொடுங்க. அப்பார்ட்மெண்ட்டுகளை கட்டி கொடுக்குறீங்க. அது போய் கொஞ்ச நாளையெல்லாம் இடித்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளேயே அது எல்லாமே நாஸ்தி ஆகி போயிடுது. நிரந்தரமான வீடுங்களை அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல இருப்பிடங்கள் கொடுங்க. அது நல்லது. அதேமாதிரி நீங்கள் நல்லா இந்த ஆட்சியில் பாருங்கள், மேம்பாலங்களெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. சத்துணவு திட்டங்கள் நல்லா கொண்டு வந்துருக்குறாங்க. அது நல்லது தான். மேம்பாலங்களை கொடுத்துக்குறாங்க. அது நல்லது தான். இந்த 1000 ரூபா திட்டங்கள் கொடுத்துக்குறாங்க. அது நல்லது தான். ஏன்னா 1000 ரூபா வாங்குறதுனால யாரும் வேலை வெட்டிக்கு போகாமலாம் இல்லை, எல்லோரும் வேலை வெட்டிக்கு போகிறாங்க. ஆனாலும் அந்த 1000 ரூபா இந்த 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 வயசானவங்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு ஏதோ ஒரு மாதத்துக்கு கஞ்சினாச்சும் வச்சு குடிச்சுக்கலாமே அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அது உதவுது. அது நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் இந்த திட்டங்களை கொண்டு நீட் தேர்வு கொண்டு வாங்க. நீட் தேர்வு ரத்து பண்ணுவேன்னு சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஆட்சி அதை அடியோடு நிறுத்துங்க. பேசுங்க. மத்திய மாநிலத்துக்கிட்ட பேசி அதை அடியோடு நிறுத்துங்க. எல்லாமே ஒன்று சேரணும். கேரளாவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், ஆந்திராவாகட்டும், தமிழ்நாடாகட்டும், எல்லாமே ஒன்று சேர்ந்து நீங்கள் போய் அங்கே போய் பேசி நீட் தேர்வை கட் பண்ணுங்கள். நீட் தேர்வு இருக்கிறனால அநேக பிள்ளைகள் தற்கொலைகள், பணங்கள் விருதாவாகுது. எத்தனையோ பேர் பணங்களை கொடுத்து அப்படியாவது நீட் தேர்வில் பிள்ளைங்க படித்து வந்துட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ பெற்றோருங்க அவஸ்தைப்படுறாங்க. எத்தனையோ பெற்றோரோட கனவுகள் நிர்மூலமாகுது. இப்போ எனக்கு போயிட்டுருக்குது. இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கள் மக்களை. ஆட்சிக்கு வர்றவங்க தான் பணத்தை பாதுகாத்துக்கணும், தான் சொத்தை நிறுத்தணும், இன்னும் இல்லாத பொருளாத நான் வீணாக போன படங்களெல்லாம் எடுத்து அந்த படங்கள்லாம் வெளியிடணும் அப்படின்றதுக்காகத்தான் நீங்கள்லாம் வர்றீங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் தயவுசெய்து இந்த முட்டாள் ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம சொன்னாலும் புரியாது. ஆனாலும் உங்கள் மனசில் கடவுள் தான் இறங்கணும். ஏன்னா நீங்கள் நல்லதாக நினச்சிட்டு வாங்க, நல்லது செய்கிறேன்னு நினைங்க. இனி சொத்து நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம். இப்போ வருங்க ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, சொத்து சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஊருப்பட்ட சொத்து அவங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். அதை வச்சு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இனி அவங்க சேர்த்து வைக்கணும்னு அவசியம் அவங்களுக்கு கிடையாது. நல்ல திட்டங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. மக்களாக தேர்ந்தெடுத்துக்கிறீங்க, செய்யுங்க. இன்னும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வாங்க. பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்கள உடனே தண்டிக்கணும். உடனே அவங்கள பொதுமக்கள் கையில் கொடுங்க. இல்லைன்னா 4 பேர் தூக்கில் போடுங்க. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கனால நாடு கரெக்டாகிடும். அதேமாதிரி ஹைகோர்ட்லேயும் ஜட்ஜ் ஐயாவங்களும் தயவுசெய்து இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தப்புகளை செய்கிறவங்களை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு அவங்கள தீர்மானிக்காதீங்க. அப்பப்போ கடினமான தண்டனைகளை கொடுங்க. அப்போ தான் அவங்கெல்லாம் ஒழுங்காகுவாங்க. மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதேமாதிரி போதை வஸ்துக்கள் விற்கிறாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சா உடனே வெளிநாட்டெல்லாம் பிடிச்சிட்டாங்க. போதை வஸ்து எவன் விற்று பிடிக்கப்படுறா அவங்கள வெயிலும் கிடையாது, அவங்களுக்கு வெயிலும் கிடையாது. அந்த மாதிரி கொண்டு போய் உள்ளே போட்டு கடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அந்த மாதிரி போதை வஸ்துக்களை விற்கிறவங்களா இருக்கட்டும், அதை வாங்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு உடனே தண்டிக்கணும். அதை கொண்டு வாங்க. இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் கொண்டு வாங்க ஐயா. கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். என்னோடய வீடியோக்களை யாரும் பார்க்குறதில்ல, ஆனால் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் எல்லாம் பாருங்கள். அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகர் இந்த வீடியோக்களை மற்றவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. இதெல்லாம் நல்லதை கொண்டு விட்டு இலவசம் யார் கொடுத்தாலும் வாங்காதீங்க மக்களை. அவங்க ஓட்டுகள் நல்ல ஒரு நீங்கள் எந்த ஒரு செலவு பண்ணி இது பண்ணாலும் அது கிடைக்காது. ஆனால் நீங்கள் போடுற ஓட்டு தான் உங்களுக்கு ரிப்ளை ஆகும். அந்த ஓட்டை நீங்கள் தயவுசெய்து பத்திரமா பாதுகாப்பு நல்லதாக உபயோகப்படுத்துங்க. இலவசம் கிடைக்குதுன்ற வாங்கிட்டு கடைசியில் எதுக்குமே லாய்க்கில்லாத பண்ணிடாதீங்க மக்களை. தயவுசெய்து இதை உணருங்க மக்களை. மக்களாகி நீங்கள் உணர்ந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும். இதை செய்யுங்க. மக்கள் நீங்கள் உணரணும். அதேமாதிரி அரசாங்கத்தை வர்றவங்க உணரணும். அரசத்தில் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டா போதும்னு நினைக்காதீங்க. உட்காந்தா நல்ல காரியங்களை செய்யணுன்ற மனசில் வச்சுட்டு நீங்கள் வாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோட ஜெபங்கள் எப்பொழுதும் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வரவங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அது ஜெபங்கள் எப்பொழுதும் உங்கள் தலைமையில் நிற்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கிருபை வளங்களும் உங்களோடு கொடுப்பதாக. ஆமென்.